ஏய் சுந்தரம், அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து என் மானத்தை வாங்கிட்டீங்கல்ல, நன்னா இருப்பீங்கடா, ரொம்ப நன்னா இருப்பீங்கடா. ரங்கநாதா, எப்பவும் பூமி உன் பக்கமே சுத்தும் நினைக்காதே. ஜெயகாலம் இருக்கிற மட்டும் பயகாலம் இல்லை. இப்போ உனக்கு பயகாலம் வந்துடுத்து, அது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சும்மா இருக்கல. சுந்தரம், உன் குடும்பத்தையே புரட்டி போடுற அஸ்திரம் என்கிட்ட இருக்குடா, அது உனக்கும் தெரியும். சரியான சந்தர்ப்பத்தில் அதை கையில் எடுப்பேன். அது வரைக்கும் நீ ஜெயிச்சதாவே வச்சுக்கோடா, ஜெயிச்சதாவே வச்சுக்கோ. என்னடா இவன் அஸ்திரா வஸ்திரங்கிறான், அறிவு கிட்ட பையன். அப்பா பாய மூடிட்டு வாங்க. நிமிஞ்சு நிற்கும் போதே ரொம்ப நன்னா பேசுவான். மல்லாந்து வேற படுத்துக்கிறான். கிட்ட போனால் கட்சி குதறிடுவான். எஸ்கேப். அண்ணே ஆ வாங்க, இப்படி உட்காருங்க. என்ன தம்பி, நடக்கூடாது நடந்து கூட நீ ரொம்ப நார்மலாகிற. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. என்ன நடந்து போச்சு? ருக்கு கழுத்தில் நான் தாலி கட்டணும், இன்னைக்கு கட்டல, இன்னொரு நாள் கட்ட போகிறேன். கண்ணால மேடை வரைக்கும் வந்து உன்னை கவுத்துருக்கானா என்ன அர்த்தம்? அவளுக்கு உன் மேலே எவ்வளோ கடுப்பு இருக்குதுன்றது உனக்கு இன்னும் புரியல? இதோ பாருப்பா, வீம்புக்காக அவள் லவ் பண்ணிட்டோன்னு சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்ணி நீ அவளை கண்ணாலம் கட்டினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் வாழ்க்கை தான் ருச்சிக்காது. நீங்கள் இன்னும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு எதிர்நீச்சல் அடிக்கிறது பிடிக்கும்ண்ணே. என் லைஃப் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எதிர்நீச்சல் போட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் திடீர்னு சுனாமி வந்ததுன்னு வச்சுக்கோ, அவளை தான் ஆலே அம்பேல். என்ன அது இந்த மாதிரி நீ டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணு எடுக்கக்கூடாத ஒரு முடிவு எடுத்துட்டா அப்புறம் எல்லாரும் கஷ்டம் தானே. பண்ணிட்டோம். நான் எப்பவும் போல மானசீகமாக அவளோட வாழ்ந்துட்டு போகிறேன். அவன் இன்னொருத்தன் கூட இருக்கக்கூடாது. என்ன அந்த மாதிரிலாம் அவன் பண்ணிக்க மாட்டான். சரி சரி, ருக்கு கண்ணனை விட போகிறதில்ல, நீ ருக்குவை விட போகிறதில்ல. இந்த கண்ணாமூச்சி நாடகம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் போகுமோ எனக்கே புரியல. கண்ணனை அவன் மறந்து தான் ஆகணும். ஏன்னா கண்ணை இப்போ போப்பா, நீ புரியாத மொழியில் எதனா பெணாத்தினே இரு, நானும் புரிஞ்ச மாதிரி ஏதாவது தலையாட்டினே இருப்பேன். ஏ புள்ள புள்ள காதல் வளர்த்த. ரெண்டு பேரும் சைலண்டா இருந்து என்ன கவுத்துட்டீங்கல்ல. சே, மானமே போயிடுது. ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. போன் வேற, இதோட 51வது போன் கால். ருக்கோ, நான் என்னடி பாவம் பண்ண, உனக்கு என்னடி துரோகம் பண்ண? நான் பார்த்திருக்கிற அரவிந்த் கண்ணனை விட எல்லா விதத்திலையும் வசந்தவன். அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஃபோர்ஸ் பண்ணேன். ஆமாண்டி, நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். ருக்கோ, இத பாரு, எந்த அப்பனாவது பொண்ணுக்கு கெடுதல் பண்ண நினைப்பானா? நீங்க நினைப்பீங்கன்னு நான் சொல்லலப்பா, ஆனா உங்க நம்பிக்கை தான் தப்பா போச்சுன்னு சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த அரவன் நல்லவன் இல்லப்பா, ரொம்ப கெட்டவன், மோசமானவன், ஏமாத்துக்காரன். எனக்கு கடத்தினதே அவன் தான். இத நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன், ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? கடத்தினான்னு சொல்றேம்மா, நான் நம்புறேன். ஏன் கடத்தினான் யோசிச்சு பாத்தியா? எதுக்கு கடத்தினான் தெரியுமா? அவன் உன் மேல வச்சிருக்கிற பாசம், அன்பு, டீப் அஃபெக்ஷன். அம்மா, ஒரு தடவை விளையாட்டுக்கு உன்னை வெட்டி போட்டுருவேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ருக்கு மேல உங்க சுண்டு வரல் பட்டா கூட அவங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லைன்னு என்ன மிரட்டினாமா.
அந்த அளவுக்கு அவன் உன் மேல பாசம் வச்சிருக்கான். அவனுடைய அன்புக்கு பாத்திரமாறதுக்கு நீதாம்மா கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணை கடத்திட்டு போனவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரே அப்பா லோகத்துல நீங்க மாத்திரம் தான் இருக்க முடியும். வாய மூடி கழுத. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். சும்மா இருந்த உன் மனசுல அந்த கண்ணனை நுழைச்சு கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கீங்க. ஏன் கண்ணனுக்கு என்ன குறைச்சல்? எங்க அண்ணன் மேல இருக்கிற கோபத்துல அவனை உதாசனப்படுத்தினேள். உங்களுக்கே தெரியும் நீங்க செய்யறது அநியாயம்னு. தெரிஞ்சும் பிடிவாதமா இருக்கேள். நம்ம பொண்ணு நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிருந்தேன்னா என்னைக்கோ கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேள். ஆமாண்டி, அவனை இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அவன் யாரு எப்படிப்பட்டவன்ற விஷயம்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா அவனுக்கு என் பொண்ணை தார வாத்து கொடுத்தன்னா என் உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லடி, சாக்கடை. உங்களுக்கு இவ்வளவு விரோதம் ஆகாது. நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை வளைக்க பாக்குறேன். இது வரைக்கும் அது செல்லுபடியாச்சு. ஆனா இனிமே அது நடக்காது. உங்களை நீங்க மாத்திக்க கூடிய நேரம் வந்தாச்சு. இப்பவும் நீங்க மாறலனா எங்களையும் இழக்க வேண்டி வரும். அப்புறம் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல. அப்பா ஐயோ விடுப்பா, கையெடு. அப்பா என்னடி மிரட்டுறியா? இப்பவும் சொல்றேன், கண்ணன் கட்டுற தாலி அவ கழுத்துல ஏற விட மாட்டேன். அப்படி மீறி ஏதாவது நடந்தது நான் கொடுத்த உயிரை நானே எடுக்க தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. அம்மா அம்மா திருப்தியா? இப்ப திருப்தியான்னு கேட்டேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவா. இந்த மாதிரி காரியத்தை மட்டும் வந்திருக்கல, நான் அவசியமா ஒரு பொண்ணோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிருக்கல. நிறுத்துடா, என்னவோ பேசிட்டே புரிய. நான் உன் அப்பன், உன்னை விட 1000 மடங்கு அனுபவம் உள்ளவன். உனக்கு ஒன்றும் புரியலன்னா கையை கட்டின்னு வேடிக்கை பார்த்துட்டு, அப்பதான் நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்றேங்கிறது புரியும். நல்லதுதான் பார்த்தேனே. நல்லதுதான் பண்ணிட்டு வந்திருக்கல. போலீஸ் ஸ்டேஷன் வரையில கொண்டு போய் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு வந்திருக்கல. குடிக்க முடியாத வாழ கொட்டி கவன்னு சொல்லுவா. அவசரத்துல ஏதோ பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நாம அனுபவிக்க வேண்டியிருக்கு. தெரியாம தான் கேட்கிறேன், அந்த ரங்கநாதனுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? 1000 கெட்டவனாவே இருக்கட்டும், அவன் பெத்த அப்ப தம் பொண்ணை கொண்டு பாழங்கணத்துல தள்ளுவானா? என்னமோ பிரமாதமா பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன். அப்ப அங்க யார் இருக்கா தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம ஆத்து பொண்ணும், என் கூட பிறந்தவ அலமோ, நீங்க பெத்த பொண்ணும். அவதான் தூண்டி விட்டான்னு சொல்லி நாளைக்கு எல்லாத்தையும் கொட்டி கவுத்துருவானப்பா. தேள் மாதிரி கொட்டியே கொண்டுடுவானப்பா இந்த கடங்காரன். இந்த சதிக்கு நீங்களும் கூட்டா நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தான் ஓவரா பேசாத. சரி, அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நாங்க தான் அங்க போனோம். நீ எதுக்குடா அங்க வந்த? உனக்கும் மனசுல அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆசை இருந்ததோ இல்லையோ? எனக்கு 1000 வேலை இருக்குமா. அங்க நான் வந்த காரணமே வேற. ஆமாமா, 1000 வேலை இருந்திருக்கலாம். எல்லாம் அந்த டயத்துல அந்த கோவில தான் இருந்திருக்குமா. சும்மா அளக்காதடா. ஆமா அம்மா, என்னதான் சொன்னாலும் சரி, நீங்க செஞ்ச காரியம் மகா தப்பு. ஏம்மா, இத்தனை வருஷம் ரங்கநாதத்துல இருந்தியே, உனக்கு அவனை பத்தி தெரியாதா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேளே, என்னாக போறதோ போங்கோ. இந்த பாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த பூனையும் பாலை கொடுக்குமான்னு தலையை தொங்க போட்டு நிக்கிறாளே, எனக்கு வர ஆத்திரத்துக்கு. பேசுங்கோ, என்னையே பேசுங்கோ. நான் தானே இழிச்சவாய் இந்த ஆத்துல மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கேன். என் பிள்ளைய காணுமே நான் தவிச்சுட்டு இருக்கேன். அவன் எங்க இருக்கான், என்ன செய்யறான், என்ன சாப்பிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணம் நின்னு போச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? என் பிள்ளை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்களா? ஒரு நிறுத்தடி. கண்ண உனக்கு மட்டும் பிள்ளை இல்ல, எனக்கும் தாண்டி பிள்ளை. நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்கு? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆத்துக்கு வந்துட்டே இருக்கு. யாரு வச்ச தீயோ வீடு வந்து போச்சும்பா. இந்த மாதிரி இருக்கிறது காணாதுன்னு இப்ப வேற எடுத்துன்னு வந்திருக்க லேடி. எல்லாத்துக்கும் பகவான் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். சீ, என்ன வாழ்க்கையடி இது? இப்ப ருக்குவ பத்தி என்ன? கண்ணனை பத்தி சொல்லுங்க. கண்ணனை தேட என்ன பண்ண போற? என்னமோ பண்ணிட்டு போறேன் பா. ஐயோ, எனக்கு கண்ணன் வேணும். பத்மஜா, நர்ஸ், பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிங்களா? போட்டாச்சு டாக்டர். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிபி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே டாக்டர். இவர் அட்மிட் பண்ணவர் இவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாரா? இல்ல டாக்டர், ஆக்சிடென்ட் கேஸ்னு ரெக்கார்ட்ல எழுதியிருக்கோம். அப்படியா? சரி, பேஷண்ட்டுக்கு காயமெல்லாம் பலமாக இருக்கு. அவரை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் தரது சரியில்லை. எனிவே,
பேஷண்ட் கண் முடிச்சிட்டாருன்னா நாம அவர்கிட்டயே விசாரிக்கலாம். ஓகே டாக்டர். இவரை தேடி யாராவது வந்திருக்காங்களான்னு முதல்ல விசாரிங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே டாக்டர். கூடவே இருங்க. ம். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. ஸ்டாலின் மாமா இங்க வெஜிடபிள் செக்ஷன்ல இருக்கு. சரி. மாமா மாமா வாங்க மாப்பிள்ள. கண்ணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல மாப்பிள்ள, எந்த தகவலும் இல்லை. கடைசியா கண்ணன் எங்க போனாருங்கிற விவரம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? செங்கற்பட்டுலேருந்து பல்கா ஒரு ஆர்டர் வந்ததுன்னு சொன்னா, அதை டெலிவரி கொடுக்கத்தான் போனானா. கடை பையன் சொன்னா, ஒன்றும் தெரியல. அந்த செங்கல்பட்டு கஸ்டமரோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கும், வாங்க பார்ப்போம். வாங்க மாமா. ஸ்டாலின் சார். செங்கற்பட்டு ஆர்டர் ஒன்று வந்தது இல்லையா? ஆமாம் சார். அந்த அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்கா? இதை பார்க்குறேன் சார். இந்த அட்ரஸ் தான் சார். இதானா? இதான். நம்பர் எங்கேஜாவே இருக்கு. நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். போலாமா? சரி மாப்பிள்ள. ஸ்டாலின், கடையை பார்த்துக்கோ, நான் வரேன். சரிங்க சார். என்ன, ஒரு நிமிஷம். இந்தாங்க காஃபி. கொஞ்சம் நில்லு. என்ன காஃபியை வேண்டா வெறுப்பா வச்சுட்டு போற? நான் எப்பவும் போல தான் இருக்கேன், உங்களுக்கு தான் அப்படி தோன்றுறது. ஓஹோ, கல்யாணம் நின்று போன உடனே ரங்கநாதனுடைய கதை காலாவதி ஆயிடுத்துன்னு யாரும் மனப்பால் குடிக்க வேண்டாம். ஹலோ அங்கிள். வா அரவிந்த். நான் உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் கொஞ்சம் ருக்குவை கூப்பிடுறீங்களா? அவ தலைவலின்னு மாடியில படுத்துட்டு இருக்கா. பரவாயில்ல, கூட்டிட்டு வாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கிற தலைவலி மொத்தமாக போயிடும். என்ன கூடமா பேசுற? அவங்க வரட்டும், சொல்கிறேன் அங்கிள். அது ஹலோ ருக்கு, நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு எல்லாம் ஷாக்கிங்காக இருக்கலாம். அதுக்காக என்ன சந்தேகப்படாதீங்க. நிச்சயமாக இந்த முடிவிலேருந்து நான் மாற மாட்டேன். ருக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒருத்தைய வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நான் என்ன பெருசாக சாதிக்க போகிறேன்? அதுவும் தவிர அங்கிள், ருக்கு கண்ணனையே சின்ன வயசுலேருந்து நினச்சிட்டு இருக்கா. கண்ணனுக்கும் ருக்கு மேலே ஆசை இருக்கு. நான் தான் நடுவில் வந்து 2 பேருக்கும் தொல்லை கொடுத்துட்டேன். அதனால ருக்கு கண்ணனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அரவிந்த், ஆமா அங்கிள், ஆமா அங்கிள், அதான் சரியா இருக்கும். இப்போ நீங்க கூட ருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் உங்களுக்கு கண்ணனை பிடிக்காதுங்கிறது தான். அவனை காயப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன மாப்பிள்ளை ஆக்கணும்னு பாக்குறீங்க. அதான் நிஜம். அரவிந்த், என்னாச்சு உனக்கு? அவன் போலீஸுக்கு போனதால பயந்துட்டியா? என்ன அங்கிள் சொல்றீங்க? ருக்கு எனக்கு கிடைக்காம போயிட்டா செத்து போயிடலான்னு கூட ஒரு சமயத்தில் நினைச்சிருக்கேன். சாவை கண்டே பயப்படாதனா போலீஸை பார்த்து பயப்படுவேனா? இது பாருங்க அங்கிள், உங்க வீம்பு வீராப்பு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ருக்குவோட மனசுப்படி செய்யுங்க. அதான் சரி. அத்தை, ருக்கு எனக்கு தான் கொஞ்சம் பொசசிவா இருந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஐ எம் சாரி. ருக்கு, நீ பண்ண சேலஞ்சில் நீ தான் ஜெயிச்ச. அதுல எனக்கு சந்தோஷம்தான்.
கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. நான் வருவேன், கல்யாணத்துக்கு நிச்சயமா வருவேன். வரேன் அங்கிள். வணக்கம் சார். 2 நாளா இந்த கார் இங்கே தான் சார் நிற்குது. சார் இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. பக்கத்துலனா எங்கள் வீடு தான் சார் இருக்குது. யாராவது ஸ்பீக்கர் இன்ஜின்னு கழட்டிட்டு போயிட்டா நாளைக்கு எங்களுக்கு தானே பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நம்ம சர்க்கிளில் கார் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் எதுவும் வரல? இல்லை வரல சார். இந்த வண்டி நம்பர் நோட் பண்ணிக்க, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஓனர் யாருன்னு விசாரிப்போம். ஓகே சார். பக்கத்தில் பாடி ஏதாவது கிடக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்படி பார்த்தீங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். லோக்கல் மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணி வண்டி எடுக்க ஏற்பாடு பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்க சார். கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், இப்போ கொடுத்துட்றேன். ஒரு மெக்கானிக்கை வர சொல்லி உடனே இந்த வண்டி எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். மாமா, கண்ணனோட கார் நிற்குது, என்னன்னு போய் பார்க்கலாம். அம்மா கொஞ்சம் வழிவிடுங்க. யார் நீங்க? சார் என் பேர் சுந்தரம், சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனர் சார். இது என் பையன் கண்ணனோட காரு. 2 டேஸுக்கு முன்னால் ஆர்டர் கொடுத்த இடத்துல ஸ்வீட்ஸ் எல்லாம் டெலிவரி கொடுக்கறதுக்காக போனான். 2 நாளாக வீட்டுக்கே வரல சார். மொபைலும் ட்ரை பண்ணி பார்த்தோம் சார், டோட்டலாக ஆஃப் ஆயிருந்துச்சு. பார்ட்டியோட அட்ரஸ் கிடச்சிது, அதான் தேடி போயிட்டு இருந்தோம். அந்த கண்ணன் காரை பார்த்து இங்கே நிறுத்தணும். அவரை பற்றி இல்லை சார். 2 நாளாக இந்த கார் இங்கே தான் நிற்குதுன்னு இவர் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணார். மற்றபடி ஓட்டிகிட்டு வந்தவரை பற்றிலாம் எந்த விவரமும் தெரியாது. கொடுக்க வந்த ஆர்டர் கூட அப்படியே காரில் தான் இருக்குது சார். ஆமாம், யாரோ பொய்யான ஆர்டர் கொடுத்து உங்கள் பையனை இங்கே வர வச்சிருக்கணும். இது ரிமோட் ஏரியாவில் இருக்கிறதுனால இப்படி டவுட் பட வேண்டியதாக இருக்குது. ஏன் சார், அசம்பாவிதமாக ஏதாவது நடந்திருக்கும்னு நீங்கள் சந்தேகப்படுறல? மேபி உங்களுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லையே சார். சரி, காணவில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. ஆக்ஷனை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசிக்கோ. கார் எடுக்க நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அது வரைக்கும் காரை பார்த்துக்கங்க. சரிங்க சார். பத்மஜா, கொஞ்சம் சாப்பிடேம்மா. வேண்டாம்ப்பா, கண்ணை காணுங்கிற வேதனை தான் என்ன பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன். அப்புறம் நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? பத்மஜா, இப்படி முரண்டு பிடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுமா? கண்ணன் வரும்போது நீ நன்னா இருக்க வேண்டாமா? அவன் வந்துருவான். நீ செத்த ஏதாவது சாப்பிட்டு உடம்ப தெம்பா வச்சுக்கோமா. இல்லம்மா, எனக்கு ஏதாவது கெட்ட சொப்பனம் வந்தா அது அப்படியே நடக்கிறது. நான் பல தடவை அனுபவிச்சிருக்கேன். ஐயோ, நீ என்ன உன் மாமியாரை விட பழம் பஞ்சாங்கமா இருக்க? கண்ணனை தேடி சுந்தரமும் நம்ம மாப்பிளையும் போயிருக்கான். அவனை கையோட அழைச்சின்னு வந்து உன் கண் முன்னால நிறுத்தாளா இல்லையா பாரு. இதுக்கு போய் அழுதுண்டு சார். ஐயோ தந்தியா? என்ன என்ன தந்தி? ஆமா ஐயோ, ஏன் இப்படி பதறீங்க? தந்தினாக்கி பயப்படணுமா? கொடுப்பா. சீக்கிரம் பாருங்க. இருமா, அவசரப்படுறிய. என்னமா வந்திருக்கும்? Please come and join immediately. ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அசட்டு பையன் ராகவன் ஒரு வேலைக்காக இன்டர்வியூ போயிருக்கான். அவனை உடனே வந்து ஜாயின் பண்ண சொல்லி அவ டெலிகிராம் கொடுத்துருக்கான். அவ்வளவுதான். இப்பெல்லாம் நான் இருக்கிற நிலைமையில என்னால எதையும் சாதாரணமா எடுத்துக்க முடியல. எதை நினைச்சும் என் மனசு சமாதானம் அடைய மாட்டேங்கிறது. போலீஸ்லயாவது கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்ல பத்திரிக்கையிலயாவது விளம்பரம் கொடுங்க. இப்படி நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏம்மா இப்படி அவசரப்படுற? சுந்தரம் போயிருக்கானோ இல்லையோ, அவன் வரட்டும். அவங்கிட்ட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் போலீஸுக்கோ பிரஸுக்கோ போவோம். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நாம நிதானமா செயல்படுறது நல்லதுமா. என்னவோ செய்யுங்க.
அப்ப நீ சாப்பிட மாட்ட. அவரும் வரட்டும்.